சீமான் கட்சி ரெக்கக்னைஸ் ஆனதுக்கு ஒரு அறிக்கை அவர் பாராட்டி ஒரு அறிக்கை கொடுத்தார். அதுக்கப்புறம் கள்ளச்சாராய விஷயத்தில் அங்கே நேர விஷச்சாராய விஷயத்தில் கள்ளக்குறிச்சிக்கே போய் பார்த்துட்டு வந்து அங்கே பார்த்துட்டு வந்தபோது நடந்த ஒரு விஷயம் வீடியோவில் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிடுச்சு. அவங்க கட்சிக்காரங்க யாரோ காலில் விழுன்னு ஒரு அம்மாவை தள்ளி விடுறாங்க. ஸோ அது இயல்பாகவே இல்லாமல் ஏதோ செட்டப் மாதிரி ஒரு விஷயம். ஸோ விஜயும் வந்து ஒரு செட்டப் மாதிரி இது ஏதோ சினிமா ஷூட்டிங் மாதிரி நடத்திட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரா மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து ஒரு இந்த படத்தை முடிச்சுட்டு இன்னொரு படம் பண்ணிட்டு நான் வந்துருவேன், அரசியலுக்கு வந்துடுவேன் அப்படின்னு இருக்காரு. ஆனால் அதற்கு முன்னாடியே சில அறிக்கைகள் கொடுக்குறாருன்றதை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லை, இது முக்கியமான விஷயம் இல்லை, இளைஞர்களை பாதிக்கிற விஷயம் இல்லை. யூஜிசி நெட் எழுதினவங்க 9 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. எழுதின உடனே தேர்வை ரத்து பண்ணுறீங்க. யூஜிசி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீட் பிஜி எக்ஸாம் திடீர்னு ரத்து பண்ணுறீங்க. நீட் யூஜியில் ஏகப்பட்ட கோல்மால் முறைகேடு, இது எல்லாமே இளைஞர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. இதுக்கு வந்து நிச்சயமாக விஜய் வந்து அறிக்கை விடணும்ல, இதை பற்றின ஒரு டீட்டெயில். நீட் வேணுமா வேண்டாமான்றது உங்கள் கருத்து என்னங்க? விஜயோட கருத்து என்ன? நீங்கள் ஆரம்பித்த பிறகு நீங்கள் தேர்தலில் பங்கு பெறது வேணால் 26 இருக்கலாம். போன பார்லிமெண்ட் தேர்தலில் பங்கு பெறலை. என்ன கேட்டால் ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக அடுத்து வர தேர்தலில் பங்கு பெறது தான் சரியான வழியாக இருக்கும். அப்போ தான் மக்கள் உங்களுக்கு என்ன ஆதரவு கொடுக்குறான்றது நமக்கு தெரியும். நீங்கள் இன்டெஃபரண்ட்டாக உங்கள் சௌரியத்துக்கு ஏற்றபடி கட்சியாக நான் தேர்தலில் போட்டி போடுவேன்றது சரி உங்கள் இஷ்டம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் படத்தெல்லாம் முடிக்கணுன்றதுனால அப்படி பண்ணுறீங்க. ஆனால் அதுக்கு நடுவில் பல விஷயங்கள் நாட்டில் நடக்கும்போது நீங்கள் கருத்து சொல்லியே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இல்லாட்டி நீங்கள் ஒரு சினிமா நடிகராக இருந்தால் உங்கள்கிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ சினிமா நடிகர்களே கள்ளச்சாராயத்துக்கு கருத்து சொல்லணும்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல. ஏன் நீங்கள் இப்போ அதிமுக ஆட்சியில் எல்லாத்துக்கும் வாய் திறந்தீங்க, இப்போ ஏன் வாய மூடிருக்கீங்கன்னு கேட்குறாங்கல்ல. அந்த ப்ரெஷர் தாங்காமல் தான் சூர்யா போன்றவர்கள் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. நீங்கள் வெறும் இப்போ சினிமா நடிகராக மட்டுமே இருக்கீங்க, உங்கள் ரசிகர்கள் மட்டுமே உங்கள் தொண்டர்களாக இருக்காங்க. அந்த ரசிகர்களை தாண்டி உங்களுக்கு ஒரு ஆதரவு ஓட்ட வரணும்னா உங்கள் கருத்துக்கள் முதல்ல தெரியணும். நீங்கள் என்ன கருத்துக்கள் வச்சுருக்கீங்க, இந்த பாஜக மத்திய அரசை பற்றி என்ன வச்சுருக்கீங்க, மாநில அரசை பற்றி என்ன வச்சுருக்கீங்க, நாட்டை உழுக்கிற பல்வேறு பிரச்சனைகளில் உங்கள் கருத்து என்னவா இருக்குது, அதெல்லாம் தெரியணும். ஆக்சுவலாக அதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லலே வச்சுக்கோங்களேன். அது வந்து நீங்கள் உங்கள் மக்களோட அட்டென்ஷன் நீங்கள் வந்து உங்கள் மேலே வராது. ஆக்சுவலாக ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியனவர். வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் அப்படின்றது நம்ம கடந்த சில மாதங்களாக பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியிருந்தார். பிப்ரவரி மாதம் இதில் தொடங்கியிருந்தார். அதுக்கு பிறகு பல அறிக்கைகள் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கு அவர்கிட்ட இருந்து அப்படின்றத நம்ம பார்த்தோம். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார், நிர்வாக சீர்கேடு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருந்தார். ஆனால் வந்து திமுகவோ என்னாச்சு ஆமாம் பேசித்தார் போயிட்டுருக்கு போட்டிங்க. திமுகவோ முதலமைச்சரையோ தமிழ்நாடு அப்படின்னு எந்த விதமான குறியீடுமே எதுவுமே கொடுக்காம ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தார். இன்னொரு பக்கம் நாளைய தினம் வந்து அவர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மீட் ஒன்று நடத்துகிறாரு. கடந்த வருடம் நடத்தியிருந்தார், இந்த வருடமும் நடத்துகிறாரு. அவர்களுக்கான அந்த ஊக்கத்தொகை மற்றும் அதோட சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாரு. தொடர்ந்து அவருடைய அரசியல் பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது கிடையாது, நேரடியான தாக்குதல்கள் எதுவும் கிடையாது. அப்படின்னும் போது எப்படிப்பட்ட ஒரு அரசியல் பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்காருன்னு பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது இந்த தமிழக வெற்றிக் கழகம் அது ஆரம்பித்த பிறகு இப்போது சமீபத்தில் ஒரு 3 விஷயங்களில் அவர் வந்து அவரோட பேர் அடிபட்டதை பார்த்தோம். ஒன்று வந்து சீமான் கட்சி ரெக்கக்னைஸ் ஆனதுக்கு ஒரு அறிக்கை அவர் பாராட்டி ஒரு அறிக்கை கொடுத்தார். அதுக்கப்புறம் கள்ளச்சாராய விஷயத்தில் அங்கே நேர விஷச்சாராய விஷயத்தில் கள்ளக்குறிச்சிக்கே போய் பார்த்துட்டு வந்து அங்கே பார்த்துட்டு வந்தபோது நடந்த ஒரு விஷயம் வீடியோவில் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிடுச்சு. அவங்க கட்சிக்காரங்க யாரோ காலில் விழுன்னு ஒரு அம்மாவை தள்ளி விடுறாங்க. ஸோ அது இயல்பாகவே இல்லாமல் ஏதோ செட்டப் மாதிரி ஒரு விஷயம். ஸோ விஜயும் வந்து ஒரு செட்டப் மாதிரி இது ஏதோ சினிமா ஷூட்டிங் மாதிரி நடத்திட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரா மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து அந்த அம்மாவே காலில் விழுந்தாங்கன்னா அது தெரியும். இல்லை, அந்த அதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, என்னை யாரும் விலை சொல்லலை, பின்னாடி வந்து யாரோ சொன்னாங்கன்றது ஒரு விஷயம் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஒருத்தர் ஏதோ அது மாதிரியான ஒரு தோற்றம் வருது நமக்கு இந்த சோஷியல் மீடியா பார்க்குறவங்களுக்கு. அது அப்படி தான், அது நீங்கள் விழுங்க அது வந்துட்டார் விழுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. தானாக ஒருத்தர் விழுறதை பற்றி நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஏன்னா அவங்க ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. யாரோ ஒருத்தர் வந்து பார்க்கும்பொழுது அவங்க வாழ தான் செய்வாங்க, காலில் விழ தான் செய்வாங்க. அது இயல்பான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அதை போய் பார்த்துட்டு வந்தார். மூணாவதாக இன்னொரு காரியம் பண்ணார். ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக வந்ததுக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்தார். ஸோ இந்த 3 விஷயம் சமீபத்தில் அவர் வந்து பண்ண ஒரு விஷயமா பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ராகுலோட ரிப்ளை எப்படி பார்க்குறீங்க?
இல்லை அதுக்கு ராகுலோட ரிப்ளை அது இயல்பான ரிப்ளை தான். அது அதில் ஒன்றும் அது பெரிய இது இல்லை. அது எல்லாரும் வந்து குரல் கொடுத்தாதான் அந்த ஒரு எதிர்ப்பை வந்து இது பண்ண முடியும் அப்படின்றத ஒரு சொல்லியிருந்தாரு. அதான் அந்த ஆனால் அதிலெல்லாம் வந்து விஜய் வந்து இன்னும் வந்து சைலண்ட்டாக தான் இருக்கார். ராகுல் காந்தியோட ஸ்டாண்டை வந்து விஜய் எடுப்பார் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆக்சுவலாக வந்து ராகுல் காந்தி இன்றைக்கி எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டை வந்து பாஜகவுக்கு எதிராக எடுத்திருக்காரு, நீட் விஷயத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு, சாதிவாரி கணக்கெடுப்பில் எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு, அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விஜய் எடுப்பாரான்றது கேள்வி. ஏன்னா ஆரம்பத்தில் அவர் முதல்ல வந்து காங்கிரஸில் தான் இணைய போகிறாருன்ற செய்திகளே வந்துகிட்டு இருந்துச்சு. 2009 அவர் வந்து ராகுல் காந்தியெல்லாம் சந்திச்சுட்டு தான் வந்துருக்காரு. அவர் நடுவில் மோடியை 2014 சந்தித்தார். பட் அவரை பொறுத்த மட்டும் ஒரு மாதிரி ஊசலாட்டத்தில் இருந்து இப்போ தான் ஓரளவுக்கு தெளிவாகி கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. நான் கட்சியை ஆக்டிவாக 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த கடைசியாக படம் முடித்த பிறகு நான் அரசியலில் நிரந்தரமாக குதித்த பிறகு படத்தில் நடிக்கிறதையும் விட்டுருவேன்னு வேறு சொல்லியிருக்கார். பட் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, இன்றைக்கி நிறைய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் நாட்டில் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து பாஜக நடந்துக்கிற விஷயங்கள், அது இந்த அப்புறம் நீட் போன்ற விஷயங்கள் இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் முறைகேடுகள் நடந்திருக்கு. அது இந்த வருஷம்தான் நடந்ததா, இல்லை நீட் எப்போ ஆரம்பிச்சதோ அப்போதுலேருந்தே நடக்குதா? இப்போ வட மாநிலங்களில் மட்டும் இந்த மாதிரி எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே அந்த பசங்க வந்து சீட்டை பிடிச்சிடுறாங்க, எல்லா மாநிலத்துலையுமே சீட்டை பிடிச்சிடுறாங்களா? நம்ம ஊர்லலாம் தாலியை கேட்டுறாங்க, தலைவரிச்சு போட்டு எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க, காது தோடு எடுத்துடுறாங்க. அங்கெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாதா? எப்படி கேள்வித்தாள் லீக் ஆகுது? ஆன்சர் ஷீட் எப்படி மாற்றுறானுங்க? ஆள் மாறாட்டம் எப்படி பண்ணுறானுங்க? உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் போய் எப்படி எழுதுறாரு? இதெல்லாம் வட மாநிலங்களில் ஜார்க்கண்டில் நடக்குது, மகாராஷ்டிரா நடக்குது, குஜராத்தில் நடக்குது, பீகாரில் நடக்குது, உத்தரப்பிரதேஷ் நடக்குது. அப்போ நம்ம தென்னாட்டில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முட்டாளா? அவங்கெல்லாம் வந்து நம்மளாம் வந்து கஷ்டப்பட்டு நம்ம பசங்கள்லாம் படிச்சுட்டு போய் எழுதுனாங்களே, அதெல்லாம் என்ன வேஸ்ட்டாக? அப்போது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து எத்தனை நாளாக நடந்துகிட்ருக்கு? உங்கள் பசங்க வந்து நீட்டில் வந்து இது மாதிரி வாங்கிடுவாங்க, காப்பி அடித்து மார்க் வாங்கிடுவாங்க, கேள்வித்தாள் லீக் ஆகி மார்க் வாங்கிடுவாங்க. கேட்டால் வந்து நாங்கள் என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தலைவரை மாற்றிட்டோன்றீங்க, சிபிஐ என்கொயரி வச்சுட்டோன்றீங்க. நீங்களே உங்கள் கவர்மெண்ட்டை பற்றி ஒரு சிபிஐ என்கொயரி வச்சு அதை நம்ப முடியுமா? இப்போ எப்படி இப்போ இவர் கேட்குறாரு, கள்ளச்சாராயத்தில் வந்து சிபிசிஐடி எப்படி நம்ப முடியும்னு கேட்குறாரு. அதே தான் திருப்பி கேட்கணும். உங்கள் ஆட்கள் தான் சிபிஐ என்கொயரி வச்சிருக்கீங்க, நாங்கள் எப்படி நம்ப முடியும்? இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணணும், விஜய் அட்ரஸ் பண்ணணும். விஜய் ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டேன்றாரு? அவர் ஒரு இளைஞரோட இஷ்யூ ஆச்சு அது. சார் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இல்லையா, நான் வந்து ஒரு இந்த படத்தை முடிச்சுட்டு இன்னொரு படம் பண்ணிட்டு நான் வந்து வந்துடுவேன், அரசியலுக்கு வந்துடுவேன் அப்படின்னு இருக்காரு. ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு சில அறிக்கைகள் கொடுக்குறாருன்றதை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லை, இது முக்கியமான விஷயம் இல்லை, இளைஞர்களை பாதிக்கிற விஷயம் இல்லை. யூஜிசி நெட் எழுதினவங்க 9 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. எழுதின உடனே தேர்வை ரத்து பண்ணுறீங்க. யூஜிசி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீட் பிஜி எக்ஸாமை திடீர்னு ரத்து பண்ணுறீங்க. நீட் யூஜியில் ஏகப்பட்ட கோல்மால் முறைகேடு, இது எல்லாமே இளைஞர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. இதுக்கு வந்து நிச்சயமாக விஜய் வந்து அறிக்கை விடணும்ல, இதை பற்றின ஒரு டீட்டெயில். நீட் வேணுமா வேண்டாமான்ற உங்கள் கருத்து என்னங்க? விஜயோட கருத்து என்ன? நீட் இருக்கணுமா வேண்டாமா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? நீட்டு தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு, இது இந்தியாவுக்கு நீட் தேவையில்லைன்ற அந்த கருத்து உங்ககிட்ட இருக்கா இல்லையா? அதுவே இன்னும் கன்ஃபியூசிங்காக இருக்கே. நாளைக்கு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போன வருஷம் மாவட்டங்களில் முதல் 3 இடங்களை பெற்ற 10th +2 பெற்ற மாணவர்களையும் அவங்க பெற்றோர்களையும் கூப்பிட்டு பேசுகிறீங்க. அவங்களுடைய கனவு மருத்துவ கனவு கூட இருக்கலாம், அவங்க யூஜிசி நீட்டுக்கு கூட படிக்கிறவங்களா இருக்கலாம். அப்போ அவங்க எந்த நம்பிக்கையோடு அதை படிப்பாங்க? இந்த மாதிரியான ஒரு விஷயம் நாட்டில் நடந்துருக்கும் போது அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீட் வேணும்னு சொல்லுவீங்களா, வேண்டாம்னு சொல்லுவீங்களா? நீட் எப்படி எதிர்கொள்வதுன்னு சொல்லுவீங்களா? நீட் எப்படி மக்களை இளைஞர்களை வந்து நம்பிக்கையை வந்து ஏமாத்துதுன்னு சொல்லுவீங்களா? இல்லை ஒரு முழுமையாக இன்னும் ஒரு அரசியல்வாதியாக இன்னும் மாறலை, இன்னும் அரசியலுக்கு வரலை அப்படின்னும் போது நம்ம இதெல்லாம் அவர்கிட்ட போய் எதிர்பார்க்க முடியுமா? முழுமையாக தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாச்சு, அதுக்கு நீங்கள் தான் நிறுவன தலைவர்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முழுசா அரசியலில் வரல, முழுசா அரசியல்னு சொல்றது இப்போ நான் வந்து இப்போ ஒரு திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ இவங்கெல்லாம் பண்ற மாதிரியான ஒரு அரசியல் அவர் இன்னும் பண்ண ஆரம்பிக்கலை, இன்னும் நேரடியாக யாரையும் சந்திக்கலை, ஒரு பிரஸ்ஸையும் இன்னும் சந்திக்கலை. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை மட்டும் தான் நேரில் வந்து பார்த்துருக்காரு. மற்றபடி ஒரு எந்த இடைத்தேர்தலையும் எதுலையும் பங்கு பெறதில்லைன்னு ஒரு முடிவில் இருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம அவர்கிட்ட போய் இந்த மாதிரியான விஷயங்கள்ல உடனே எதிர்பார்க்க முடியுமா? நீட் போன்ற விஷயங்கள் எல்லாம் இல்லைங்க. ஒரு கட்சி நீங்கள் ஆரம்பித்த பிறகு நீங்கள் தேர்தலில் பங்கு பெறது வேணால் 26 இருக்கலாம். போன பார்லிமெண்ட் தேர்தலில் பங்கு பெறலை. என்ன கேட்டால் ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா இமீடியட்டாக அடுத்து வர தேர்தலில் பங்கு பெறது தான் சரியான வழியாக இருக்கும். அப்போ தான் மக்கள் உங்களுக்கு என்ன ஆதரவு கொடுக்குறான்றது நமக்கு தெரியும். நீங்கள் இன்டெஃபரெண்ட்டாக உங்கள் சௌரியத்துக்கு ஏற்றபடி கட்சியாக நான் தேர்தலில் போட்டி போடுவேன்றது சரி, உங்கள் இஷ்டம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் படத்தெல்லாம் முடிக்கணுன்றதுனால அப்படி பண்ணுறீங்க. ஆனால் அதுக்கு நடுவில் பல விஷயங்கள் நாட்டில் நடக்கும்போது நீங்கள் கருத்து சொல்லியே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இல்லாட்டி நீங்கள் ஒரு சினிமா நடிகராக இருந்தால் உங்கள்கிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ சினிமா நடிகர்களே கலாச்சாரத்துக்கு கருத்து சொல்லணும்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல. ஏன் நீங்கள் இப்போ திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் எல்லாத்துக்கும் வாயை திறந்தீங்க, இப்போ ஏன் வாயை மூடிருக்கீங்கன்னு கேட்குறாங்கல்ல. அந்த ப்ரெஷர் தாங்காமல் தான் சூர்யா போன்றவர்கள் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியாக ஆரம்பிச்சிட்டிங்க.
அப்போ கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு நீட் என்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி இந்தியாவில் பெரிய விஷயமா பேசப்படுற விஷயமா நம்ம பார்க்குறோம். அந்த விஷயத்தை பற்றி, இளைஞர்களை பாதிக்கிற அந்த விஷயத்தை பற்றி, நீட் வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஏன் தமிழக வெற்றி கழகத்தோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத நம்ம கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இந்த நீட் முறைகேடுகளை பற்றி ஒரு விஷயம் இருக்கட்டாலும் நீட்டுன்ற விஷயத்துக்கு தமிழக வெற்றி கழகம் ஆதரவு தெரிவிக்குதா எதிர்ப்பு தெரிவிக்குதான்ற ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் இப்போ பெரும்பாலான கட்சிகள் நீட்டுக்கு எதிர்க்கிறாங்க. உங்கள் பாயிண்ட் என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து பல பாஜகவுடைய ஆட்சி பற்றி இப்போ வந்து இப்போ இந்த புதிய 3 கிரிமினல் சட்டங்கள் ஏற்ற போகிறாங்க, அது அமலுக்கு கொண்டு வர போகிறாங்க. அது வந்து எந்த விதமான டிஸ்கஷனும் இல்லாத வந்திருக்கு. இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல், இல்லை புது சிவில் சட்டம், இல்லை பல விஷயங்களை அவங்க வந்து இந்த இதில் கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெவ்வேறு விஷயங்களை கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜக ஆட்சியில் அவங்க கொண்டுருவாங்க. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கருத்துக்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில், இல்லை நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. நீங்கள் ஒரு பத்திரிகையாளர்களை பார்க்காமையே நீங்கள் வந்து ஒரு கட்சி நடத்தணும்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களில் உங்கள் கருத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு விரும்பலையா? பத்திரிகையாளர்களை சந்திக்கிறத வந்து விரும்பலன்னு எடுத்துக்கலாமா? என்ன எதனால் விரும்ப மாட்டேங்கிறார்? பிரச்சனை அவருக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை அவருக்கே இல்லையோ. நம்ம என்ன ஏதாவது சொதப்பிடுவோமோ, நம்ம கேள்வி பதில் ஏதாவது கேட்டு நம்ம ஏதாவது சொதப்பிட்டா நமக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துடுமோ அப்படின்னு நினைக்கிறாரோன்னு. அவர் எல்லாத்துலேயுமே ஒரு திடமான ஒப்பீனியன் வேணுங்க. திமுக கவர்மெண்ட்டை பற்றி உங்கள் பார்வை என்னவாக இருக்குன்றது ஒரு திடமான ஒப்பீனியன் வேணும். இப்போ பார்லிமெண்ட்டை பற்றி உங்கள் இது பாஜக ஆட்சியை பற்றி, இல்லை இப்போ இருக்கிற என்டிஏ ஆட்சியை பற்றி அவங்க வந்து இப்போ பாஜகன்னு சொல்கிறாங்க, அவசர சட்டத்தை பற்றி பேசுகிறாங்க, இப்போது எமர்ஜென்சி காலத்தை பற்றி பேசுகிறாங்க இப்போது. ஆனால் இந்த 10 வருஷ காலத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்றது எதிர்கட்சியோடைய இதாக இருக்குது. எப்படி நீங்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியை பயன்படுத்துகிறீங்க, எப்படி பல கொடுமையான சட்டங்களை கொண்டு வரீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் எதிர்கட்சிகள் பேசுகிறாங்க. இல்லை நம்ம கொஞ்சம் அவசரப்படுறோமோ அவருடைய அரசியல் அறிக்கைகளுக்காக? ஏன்னா இன்னும் ஒரு நடிகர் தான்றதில் நம்ம மாற்று கருத்து இல்லை இல்லையா? இன்னும் ஒரு நடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு நடிகராக இருக்கார், ஒரு கட்சியை தொடங்கியிருக்கார், நிறுவன தலைவராக அதுக்காக இருக்கார் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இன்னும் ஒரு முழுமையாக இன்னும் வராத போது அவர்கிட்ட பல அறிக்கைகள் வரணும்னு நம்ம கொஞ்சம் அவசரப்படுறோமோ? இல்லைங்க, இதெல்லாம் நீங்கள் இப்போதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் டெவலப் பண்ணி போனால் தான் 26 நோக்கி போகும்போது ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக நீங்கள் பாலிடிக்ஸில் இறங்க முடியும். நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாத சடன்னு வந்து நீங்கள் வந்து எனக்கு ஓட்டு போடுன்னா பல்வேறு விஷயத்தில் உங்கள் கருத்து தெரியாத போது மக்கள் இப்படி ஓட்டு போடுவாங்க. கொள்கைகள் எல்லாமே தெரியாத போது எப்படி ஓட்டு போடுவாங்க? நீங்கள் வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பாளராக ஆதரவாளராக, இல்லை திமுகவுக்கு எதிர்ப்பாளராக ஆதரவாளராக, இல்லை நீங்கள் யார் பக்கம் இருக்கீங்க, இடஒதுக்கீட்டில் உங்கள் பிரச்சனை என்ன, சாதிவாரிய கணக்கெடுப்பு என்ன சொல்கிறீங்க, எல்லாமே வந்து மக்கள் இதெல்லாம் வந்து ஓட்டு போடுறதுக்கான ஒரு காரணங்களாக இருக்குது இல்லையா? அப்போ அந்த ஓட்டு போடுறதுக்கான காரணங்களாக இருந்தால் அந்த விஷயங்களில் உங்கள் கருத்து என்னன்றது மக்களுக்கு உண்மையிலேயே தெரியணும். திமுக ஆட்சியை பற்றி 26ல் நீங்கள் என்ன மாதிரியான விமர்சனம் வைக்க போகிறீங்கன்னா அப்போ தான் வைப்பீங்களான்னா அது எவ்வளோ தூரம் அது எடுபடுன்றது நமக்கு தெரியாது. ஸோ இப்போதுலேருந்தே நீங்கள் 18 மாதம்ன்றது டக்குன்னு ஓடி போயிடும். 18 மாதம்ன்றது இன்னும் 18 மாதம் தான் இருக்குது. இந்த 18 மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மக்கள் முன்னாடி வைக்க போகிறீங்க, நீங்கள் ஆக்கப்பூர்வமான பல காரியங்கள் செய்கிறீங்கன்னு வேறு விஷயம். நீங்கள் தட் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த ஆக்கப்பூர்வமான 234 தொகுதிகளையும் நீங்கள் பூத் கமிட்டி போடுறீங்க, இந்த மாதிரி அன்னதானம்லாம் பண்ண சொல்கிறீங்க, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அதான் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த அரசியல் கட்சின்னு ஆரம்பித்த பிறகு நீங்கள் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியிருக்கு. முழுசாக நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் அடிக்கடி சந்திக்காட்டி கூட ஓரளவுக்கு ஒரு கேப் விட்டாவது நீங்கள் ஒரு பிரச்சனை மீட் பண்ண வேண்டிய. இல்லை தன்னம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? விஜய்க்கு தன்னம்பிக்கை இல்லையோ? தன்னம்பிக்கை என்ன மாதிரி சொல்றீங்க? இல்லை, அவருக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஒரு டெஃபரெண்ட்டான ஒரு கருத்து சொல்கிற அந்த தைரியம் இன்னும் வரலையோ அப்படின்னு தோணுது. ஏதாவது நம்ம சொல்லி மாட்டின்ட்டோமோ, மாட்டிக்க போகிறோம். என்ன கேள்வினா, புஷி ஆனந்த் அவர்களை கேட்டோம்னா தலைவர் தான் சொல்லுவார், எதாக இருந்தாலும் தலைவர் தான் சொல்லுவார், தளபதி தான் சொல்லுவார். அவர் தலைவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, இவரு ப்ரெஸ்ஸையே மீட் பண்ண மாட்டேங்கிறார். அப்படின்னா அப்போ அந்த கருத்துக்கின்றது யாருக்கிட்ட தான்? கருத்துன்றது அவர் தாங்க சொல்லணும். அவர் வந்து மீட் பண்ணாத இருக்கிறது வந்து நிச்சயமாக அவரோட கருத்துக்கள் என்னன்னு தெரியாத போது நீங்கள் வெறும் இப்போ சினிமா நடிகராக மட்டுமே இருக்கீங்க, உங்கள் ரசிகர்கள் மட்டுமே உங்கள் தொண்டர்களாக இருக்காங்க. அந்த ரசிகர்களை தாண்டி உங்களுக்கு ஒரு ஆதரவு ஓட்ட வரணும்னா உங்கள் கருத்துக்கள் முதல்ல தெரியணும். நீங்கள் என்ன கருத்துக்கள் வச்சுருக்கீங்க, இந்த பாஜக மத்திய அரசை பற்றி என்ன வச்சுருக்கீங்க, மாநில அரசை பற்றி என்ன வச்சுருக்கீங்க, நாட்டை உழுக்கிற பல்வேறு பிரச்சனைகளில் உங்கள் கருத்து என்னவா இருக்குது, அதெல்லாம் தெரியணும். ஆக்சுவலாக அதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லலை வச்சுக்கோங்களேன். அது வந்து நீங்கள் மக்களோட அட்டென்ஷன் நீங்கள் வந்து உங்கள் மேலே வராது. ஆக்சுவலாக நீங்கள் சைலண்ட்டாக இருப்பீங்க. திடீர்னு ஒரு பெரிய இன்சிடென்ட் இருந்தால் ஏதாவது ஒன்று சொல்வீங்க. இல்லை உங்களுக்கு நீங்கள் பேசாத அளவுக்கு நீங்கள் ஒரு க்ளோஸ்டாக இருக்கிற ஒரு அரங்கத்தில் மட்டும் நீங்கள் பேசிட்டு பத்திரிகை நிறுவனங்கள் யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு பேசிட்டு நீங்கள் வாட்டி போகலாம்.
அது வந்து எந்த விதத்தில் சரின்னு சொல்ல முடியாது. இந்த இந்த நாட்டு நடப்பெல்லாம் பற்றி பேசுங்க. எப்படி வந்து மத்தியில் இருக்கிற அரசு என்ன பண்ணிகிட்ருக்கு, அந்த தேசிய ஜனநாயக முன்னணி அரசு வந்து நீட் எக்ஸாமில் என்ன பண்ண போகிறாங்க, நீட் எக்ஸாம் ரத்து பண்ணணுமா வேண்டாமா, அது இருக்கணுமா வேண்டாமா, அதெல்லாம் பேசுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுங்க, இடஒதுக்கீடை பற்றி பேசுங்க, பல விஷயங்களை பற்றி பேசுங்க. அப்புறம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லுங்கள், எதிர்காலத்தில் அவங்க அண்ணாவை படிக்கணும், அம்பேத்கரை படிக்கணும், எல்லாம் நீங்கள் பெரியாரை படிக்கணும்னு சொல்கிறது ஒரு விஷயம் இருந்தால் கூட நீங்கள் என்ன கருத்து வச்சுருக்கீங்கன்றதை அவங்களுக்கு சொல்ல வேண்டாமா? அவங்க கட்சி சார்பாக வந்திருக்க மாட்டாங்க. வரவங்கெல்லாம் வந்து நீங்கள் கூப்பிட்டீங்க, நீங்கள் ஏதோ அவார்டு கொடுக்குறீங்கன்னு தான் வந்திருக்காங்க தான். அவங்க உங்கள் கட்சிக்காரங்க கிடையாது. ஆனால் உங்களுடைய எண்ணங்களை அவங்க மேலே நீங்கள் திணிக்கிறதுக்கான, அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த நாட்டுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நாட்டுக்கு என்ன தேவை, நாடு என்ன சூழல் இருக்குது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய கருத்துக்கள் பல்வேறு விஷயங்கள் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, அதை நீங்கள் சொல்லணும். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறபடியே அவங்க ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறாரு எல்லாம். இன்னொரு பக்கம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. சமீப காலமாக ஒரு நடிகையோட ஒரு தொடர்பு படுத்தி ஒன்றா இருக்காங்கன்ற போன்ற விஷயங்களும் வெளிவருது. இதன் மூலயமா அவருக்கு அரசியல் எதுவும் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள்? இல்லை, இது முழுக்க அது அவருடைய தனிப்பட்ட விஷயம்தான். அதில் வந்து இது அரசியல் ரீதியாக அதில் வந்து அவருக்கு எந்த இல்லை, இது தனிப்பட்ட விஷயம். நம்ம அதில் போய் இன்னொரு ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி முழு நேர அரசியலில் வராது இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை பற்றி ரொம்ப, ஆனால் அதை வந்து எல்லாரும் ஆர்வமாக கவனிப்பாங்க, அவங்க ரசிகர்கள் உட்பட மக்கள் உட்பட எல்லாமே. ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு சினிமா ரசிகர்களோட தனிப்பட்ட வாழ்க்கைன்றது வந்து அது வந்து மக்கள் தொடர்ந்து வந்து அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அந்த பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அப்படி வெறி பிடிச்ச ரசிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. மக்களுமே வந்து இந்த மாதிரி ஒரு ரசிகர்களுடைய மறுபக்கத்தை, ஒரு நடிகருடைய மறுபக்கத்தை பார்க்குறதுக்கு, அவருடைய பர்சனல் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்றைக்குமே ஆர்வமாக இருப்பாங்க. அதனால் இந்த அரசியல் எதுவும் அவருக்கு பாதிப்பை இதெல்லாம் அவருக்கு ஒன்றும் பெரிய அரசியலில் பாதிப்பெல்லாம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த மாதிரிலாம் வந்து அதை அவர் திரிஷாவோட கோயிங் ஸ்டடியாக இருந்தாருன்னு, கோயிங் ஸ்டடியாக இல்லாத இருந்தாருன்னு, அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படுற மாதிரியான விஷயம். அதோடைய சொந்த விஷயம். அது வந்து அரசியலில் எந்த விதத்துலேயும் வந்து அவரை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் திரிஷா கூட அவர் இருக்கிறது இல்லாததுனா அவருடைய விஷயம் நம்ம விட்டுணுமே தவிர, அதை வந்து சினிமாவில் இருக்கிறவங்க, சினிமா பத்திரிகையாளர்கள் அல்லது அவங்க ரசிகர்கள் வேணால் அதை இன்ட்ரெஸ்டிங்காக ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர, இல்லை சில யூடியூப்பில் வந்து என்ன வேணால் பேசலாம், அதை பற்றி அவரும் கவலைப்பட போகிறதில்ல, ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் சீரியஸான ஒரு அரசியல்வாதி அவருக்கு இந்த தனிப்பட்ட விஷயங்கள் அஃபெக்ட் ஆகுமானா அஃபெக்ட் ஆகாது. அது அவருடைய சொந்த விஷயம். ஆனால் எப்போ அஃபெக்ட் ஆகும்னா, நீங்கள் ஏதாவது ஒரு அதிகாரத்துக்கு வந்து அதிகாரத்தில் இருக்கீங்க, அப்போ இந்த மாதிரியான ஒரு தொடர்புகள் இருக்குன்னா அப்போ தான் உங்கள் பேரை டேமேஜ் ஆகுமே தவிர, இப்போ நீங்கள் ஒரு சினிமா நடிகராக இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை பற்றி வர கிசுகிசுக்கள் ரொம்ப உங்களை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மின்றது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்கின் சார்பாக மிக்க ரொம்ப தேங்க்ஸ்.